இப்போ ரிஷபராசினர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த 2.5 காலத்திற்கு வாழ்க்கை முறையில் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது. ரொம்ப சுறுசுறுப்பாக அடுத்த 2.5 ஆண்டு காலத்திற்கு இருக்கணும் அப்படிங்கிறது முதல் விஷயமாக செய்ய ஆரம்பிச்சிடுங்க. அதே போல் சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது அடுத்தடுத்த பார்வைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போ இந்த 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் எந்தெந்த விஷயங்களை குறிக்குது அப்படின்னா பூர்வீகம், குலதெய்வம், குழந்தைகள் சார்ந்த விஷயம், மன ரீதியாக நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் குறிக்கக்கூடியது இந்த 5ஆம் பாவகம் தான். முதல் குழந்தையை குறிக்கக்கூடியது, குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடியது. இது எல்லாமே இந்த 5ஆம் பாவகத்தை சொல்லக்கூடியது தான். பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்து பத்துக்களில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது சொத்து பத்துக்களை குறிக்கக்கூடியது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் இடத்தை குறிக்கும். அப்போ ரொம்ப நாளாக பூர்வீகத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளி இடத்துலேருந்து பூர்வீகத்துக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும். இது மாதிரியான அமைப்புகள் உண்டு. அல்லது வெளியில் இடத்துலேருந்து வேலையில் இருக்கிறவங்க ப்ரமோஷனையோ அல்லது வந்துட்டு இடமாற்றத்தையும் வந்து பூர்வீகத்துக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க போராடியாவது பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அதே போல் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துங்களில் வில்லங்கம் மாதிரியான ஒரு அமைப்பு அல்லது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. இதில் போராடியாவது ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கண்டிப்பாக சனி பகவான் ஏற்படுத்தி விடுவார்.